ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி சாம்புடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா வந்து சாம்புடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இவ எதுக்காக கோயிலுக்கெல்லாம் போகிறா, கோயிலுக்கு போயிட்டு அந்த காத்தியை மீட் பண்ண போகிறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே சாம்புடிச்சேரி சொல்கிறாங்க, அம்மா சந்திரா நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த ரேவதி என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ஏமா கோயிலுக்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஏமா நான் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசும்போது நம்ம சாம்புடிச்சேரி சொல்கிறாங்க, சரி நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திராவுக்கு சம்மக்கமும் வருது. அக்கா நீ இப்படியே அவளை வெளியில் விட்டுட்டு இருந்தனா கண்டிப்பாக காத்தி வந்து அவளை தூக்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இப்போ எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் அவள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். இப்போ போட்டு அவளை நீ இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ரேவதி ரொம்ப கோவப்படுவா. வேண்டாம் விடு, என்னதான் இருந்தாலும் நாளைக்கு அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, இவளை நம்பினா வேலைக்காவது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் போகிற போக்க பார்த்தா ரேவதி வந்து காத்திக்குடியே போயிடுவா போல, அப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறேன், அதாவது பழசெல்லாம் மறந்துட்டால அப்புறம் எப்படி ரேவதி காத்தி கூட பழகுவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பு கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க, அந்த ரேவதி என்னமோ காத்தி தான் அத்தை பையன் தெரிஞ்சதுலேருந்து என்னமோ காத்தி சொல்லிட்டு காத்தி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா, சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா ரேவதிக்கும் மருத்துக்கும் இன்றைக்கே கல்யாணத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஒரு பிளானை போடுறாங்க. அது மாதிரியே போலீஸ் சாமியார் வீட்டுக்கு வர அப்போது நம்ம சாம்புடிச்சேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த கல்யாணம் நடந்தாகணும், அப்போ தான் நாளைக்கு வர போகிற பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம சாம்புடிச்சேரியும் நம்பிடுறாங்க. சரி இன்றைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மருது 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கோயிலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நம்ம காத்தி இருப்பாங்க, மயில் ரோகிணி ரேவதி எல்லாருமே கோயிலுக்கு வர காத்தி அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன நீங்கள் கோயிலுக்கு வருவீங்க, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஏன் இந்த கோயிலில் நீங்கள் மட்டும் தான் வரணுமா, எங்களுக்கும் இந்த கோயில் சொந்தம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம காத்தி சொல்கிறாங்க, கோயில்ன்றது பொது, அது எல்லாருக்குமே சொந்தம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி எது எப்படியோ நம்ம எல்லாருமே கோயிலில் மீட் பண்ணிட்டோம், அப்போ என் கையால் செஞ்ச பொங்கலை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணுமாமா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம காத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் நம்ம மயில் வாகனம் வந்து சகலை நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், ரேவதி மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காத்தி சொல்கிறாங்க, அவள் எப்பயோ என்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டா, என்னதான் அவள் பழச மறந்துருந்தாலும் அவளோட ஆள் மனசுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ரேவதி வந்து பொங்கல் எடுத்துகிட்டு வராங்க. மாமா பொங்கல் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்க அப்போ நம்ம காத்தி வந்து அப்படி இந்த பொங்கலே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ரேவதி கொடுத்த பொங்கலை சாப்பிட்டு பார்க்குறாங்க, எப்படி மாமா இருக்குது பொங்கல் நல்லா இருக்கா, நானே என் கையால் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல அப்போ நம்ம காத்தி சொல்கிறாங்க, இந்த பொங்கலை விட நீங்கள் என்னை மாமா மாமான்னு கூப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டி வந்து கார்த்தி ரேவதி 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, இவங்க எப்போயுமே கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம பாட்டி வந்து காத்திக்கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா ரேவதி உனையும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, சீக்கிரம் ரேவதி கழுத்தில் தாலி கட்டி அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தை வர வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க, அதனால் ரொம்ப தூரத்தில் இல்லை பாட்டி, கவலைப்படாதீங்க, ரேவதி எப்படி தான் இருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி காத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து பிளான் பண்ண மாதிரி கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ரேவதிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, என்ன ரேவதி அம்மா பாட்டுக்கு அவங்க முடிவு எடுத்துட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு எல்லாத்துக்குமே தலையாடிட்டு இருக்க, இப்படியே போனால் அவ்வளோதான், நீ காத்தியை மறந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, கண்டிப்பாக காத்தி வந்து என்னை காப்பாற்றுவார், அது மட்டும் இல்லாமல் அவர் தான் என் கழுத்தில் தாலி கட்டுவார்னு என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் நம்ம மயில் வாகனம் வந்து சந்திராவை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன அத்தை நாளைக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது எப்படி ஒரு சாமியார் வருவாராம், அந்த சாமியார் வந்து என்னமோ கண்டோ இருக்கா அது இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கே தாலி கட்ட சொல்வாராம், இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலையே, இதெல்லாம் யாரோ போடுற பிளான் மாதிரி தான் தெரியுது, எனக்கு என்னமோ இந்த சின்னத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட பேசும்போது நம்ம மயில் வாகனம் கேட்டுறாங்க. அப்போ சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நாளைக்கு ஒரு நாள் தான் அந்த முருகனை உங்கள் கஸ்டடிலேயே வச்சுக்கோங்க, அவன் மட்டும் வெளியில் வந்தான் அவ்வளவு தான், அவன் மூலமாக மருது யாருன்ற உண்மை அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கல்யாணத்தையே அப்புறம் நடத்த விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் கவலைப்படாத சந்திரா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் மயில் வாகனம் நினைக்கிறாங்க, ஓஹோ இதனால தான் இந்த அம்மா போலி சாமியாரை ஏற்பாடு பண்ணி இன்றைக்கே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்களா,
இப்போதான் தெரிஞ்சிடுச்சுல, இதை நம்ம சகலைக்கிட்ட சொல்லிட வேண்டியதான். அந்த முருகனை மட்டும் நம்ம சகலை பிடிச்சிட்டாரு, அவ்வளவு தான். இந்த மருதோட உண்மையான லட்சணம் என்னங்கிறத நம்ம சாம்புச்சேரி அத்தைக்கிட்ட நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எப்பா, இங்கே சின்னத்தை தான்ப்பா இந்த மாதிரி பிளானை போட்டுட்ருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீ தேடிட்டுருக்கே முருகன், அவன் வேறு எங்கேயுமே போகல. அவன் அந்த சிவனாண்டியோட கஸ்டடியில் தான் இருக்கான். அந்த சிவனாண்டி தான் அவனை பிடிச்சி வச்சுருக்கான். அவன் மட்டும் வெளியில் வந்தால் கண்டிப்பாக நீ அவனை பிடிச்சி அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து மருதை பற்றி உண்மையெல்லாம் நீ நிரூபிச்சிருவல்ல. அதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கேன். அந்த சின்னத்தை எப்படியாவது அந்த முருகனை போய் கண்டுபிடிச்சி அதிகாரிகளோட வந்து மருது யாருன்ற உண்மையை நீ நிரூபிச்சாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வாய்ப்பே இல்லை கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இப்போயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவனாண்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு முருகனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம சிவனாண்டிக்கே தெரியாது. முருகனை கண்டுபிடிச்சி அதிகாரிங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தேடிட்டு இருக்க முருகன் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முருகனை தேடி அதிகாரிங்களும் வர முருகனை ஒரு வழியாக பிடிச்சிடுறாங்க. டே, உனக்கு பின்னாடி இருக்க ஹெட்டு யாருடா அப்படிங்கிற மாதிரி முருகனை அடிச்சு கேட்குறாங்க. அப்போ முருகனும் வலி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறாரு. மருதுன்ற ஒருத்தர் தான் எங்களை இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வெளியாட்களுக்கு விற்று அதில் பணம் சமாளிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அந்த அதிகாரிங்களாம் செம்ம கோவப்படுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையிலே இப்படி விளையாடுறது மட்டும் இல்லாமல் அது மூலமாக சம்பாதிப்பீங்க, அவனை சும்மா விடக்கூடாது, இப்போ என்ன கார்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எங்கள் அத்தை நான் எங்கே நாளைக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கே ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சார் நம்மளுக்கு சரியான நேரம். அந்த மருதை நம்ம கையும் கல்லுமாக பிடிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் இவன் அது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியில் சொல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த அதிகாரிங்க சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவனை நம்ம கஸ்டடியில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கார்த்தி எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மருதை தேடி சாம்புச்சேரியோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், இதுக்கப்புறம் கார்த்தினால எதுவுமே பண்ண முடியாது, என்னையும் என் புருஷனையும் பிரித்து அதில் நீங்கள் 2 பேரும் சந்தோஷப்பட்டீங்களே, இப்போ பாத்தியாடா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி உன் பொண்டாட்டியை உன்கிட்ட இருந்து பிரித்து வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். ஆஹா, இந்த மாதிரிலாம் சீனை பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. ரேவதியை பார்த்து மனசில் நினைக்கிறாங்க, என்ன ரேவதி பண்ணுறது, நீ பழையசெல்லாம் மறந்தது, ஒருவேளை நான் உன்னைய பழி வாங்குறதுக்காக அந்த கடவுளே போட்டு கொடுத்த வழி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் கார்த்தி உன்னோட வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க மாட்டான். உனக்கு ஒருவேளை பழையசெல்லாம் ஞாபகம் வந்தால் கூட கார்த்தியை நினச்சி நீ கதறணும். என்னையும் என் புருஷனையும் நீங்கள் பிரித்து அதில் சந்தோஷப்பட்டீங்கல்ல, இப்போ பாருடி, இப்போ நீ கார்த்தியை பிரிஞ்சு படுற வேதனையை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசில் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதிக்கு இஷ்டமே இல்லாமல் தான் மருது பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம சாம்புச்சேரி வந்து ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயரே அந்த தாலியை எடுத்து கொடுங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளை ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அதிகாரிங்க அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்க. முதல்ல அந்த மருதை பற்றி உங்களுக்கு என்ன மேடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இது கேட்டதுமே நம்ம சாம்புச்சேரி கொதிச்சு போகிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம்னோன்னு இந்த கார்த்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது அவன் மேலே பொய் புகார் கொடுத்துருப்பான், அதையும் நீங்கள் நம்பிட்டு வந்து கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் அந்த அதிகாரி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இவர் ரொம்பவே மோசமானவர், இவ்வளோ நாளாக நாங்கள் இவரை தான் தேடிட்டு இருந்தோம், ஆனால் கார்த்தினால தான் எங்களுக்கு இவனை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சாம்புச்சேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் முருகனை ஆதாரமாக கொண்டு வந்து நிப்பாட்டி மருதை பற்றி எல்லா விஷயத்தையுமே நிரூபிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாமுடிச்சேரியை மருதை வீட்டை விட்டு துரத்த தான் போகிறாங்க. இந்த கல்யாணமும் நிற்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக இந்த முருகனை மறைச்சு வச்சிருந்தது சிவனாண்டி சந்திரா இவங்க தான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிவனாண்டி சந்திரா 2 பேரும் சேர்ந்து கம்பி என்ன வேண்டிதான். அதுக்கும் நம்ம கார்த்தி சும்மா விட்டுற மாட்டாரு, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே விவோஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.